फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஜியோகிராஃபி புக்கோட பாக்ஸ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. சோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி சயின்ஸ்ல உள்ள 4 டாபிக்கும் போட்டுருக்கோம். சோ தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை தகவல் குறிப்பு அப்படினு சொல்லி இந்தியாவை பத்தின மக்கள் தொகை தகவல் குறிப்பு கொடுத்திருக்காங்க. சோ ஐநா சபையின் கணிப்புப்படி பிப்ரவரி 19 2019 அன்று இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 1.36 பில்லியன் அளவு இருக்கு. சோ இது வந்து ஐநா சபை வந்து கணக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது உலகின் மொத்த மக்கள் தொகையில 17.74% சொல்றாங்க. சோ மொத்த மக்கள் தொகையை கம்பேர் போது 17.74% வந்து இந்திய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி உலக நாடுகளோட பட்டியல்ல 2வது இடம், ஃபர்ஸ்ட் இடம் சைனா, 2வது இடம் நம்ம இருக்கோம். இது வந்து 2019 கணிப்பின்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 455 பேர் வந்து வாழ்றோம். அதே மாதிரி ஒரு மைலுக்கு வந்து 1180 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த மக்கள் தொகையின் 33.6% பேர் நகர்ப்புற மக்களாக இருக்கிறாங்க. சோ இது வந்து 2019 கணிப்பின்படி சொல்றாங்க. அடுத்து சிஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது சுருக்கமா CIS சொல்லுவாங்க. சிஸ்ஜெண்டர்னா என்னன்னா பிறக்கும் போது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பாலின அடையாளம் தற்போதைய பாலின அடையாளத்துடன் ஒத்து போகும் போது அந்த நபரை குறிக்கும் சொல் வந்து சிஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது திருநங்கை என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல்லாகும். அதாவது பிறக்கும் போது என்ன பாலினம் இருந்தாங்களோ அதே பாலினம் இப்போதும் இருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து சிஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தகவல் கோப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கத்தார்ல 100 பெண்களுக்கு 315 ஆண்கள் இருக்காங்களாம். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆண்கள் வந்து ட்ரிபிள் மடங்கு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகிலேயே 2018 அதிக ஆண் பெண் விகிதத்தை கொண்டுள்ள நாடு வந்து கத்தார் நாடு. இது 100 பெண்களுக்கு 315 ஆண்கள் என்ற பிரமிப்பூட்டும் வகையில் முதலிடத்தில் உள்ளது. ஸோ வந்து அதிக ஆண் பெண் விகிதத்தை கொண்டுள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா கத்தார். அடுத்து லாட்வியா உலகிலேயே மிக அதிக பாலின விகிதத்தை கொண்ட நாடு. ஸோ பாலின விகிதம் அதிகம் கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா லாட்வியாங்கிற நாடு. முன்னாள் சோவியத் ஒன்றியத்தின் நாடான லாட்வியா 2ஆம் உலகப் போர்க்காலத்தில் ஆண்களின் எண்ணிக்கை பெரும் சரிவை கண்டது. 2015 ஆண்டளவில் ஒவ்வொரு 100 பெண்களுக்கும் 84.8 ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. அதாவது மொத்த மக்கள் தொகையில 54.10% மட்டும்தான் 10% பேர் தான் பெண்கள். ஓகேவா? ஸோ பெண்கள் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க. மது அருந்துதல், புகைப்பிடித்தல் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் போன்ற காரணங்களால் லாட்வியாவில் ஆண்களோட இறப்பு விகிதம் அதிகமாக காணப்படுகிறது. லாட்வியாவில் வேலையின்மை, நிதி இலக்குகளை எட்ட இயலாமை போன்ற காரணங்களால் ஆண்கள் தற்கொலை செய்து கொள்வது 80% இருந்திருக்கு. இங்கு பெண்கள் ஆண்களை விட 11 ஆண்டுகள் அதிகமாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதையும் கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ உலகிலேயே மிக அதிக பாலின விகிதம் கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா லாட்வியா. அடுத்து இந்தியாவோட கல்வி அறிவு விகிதம் வந்து 74%, அதாவது 74.04%. கேரளாவோட கல்வி அறிவு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 93.91. ஸோ நமக்கு தெரியும் கேரளா தான் லிட்ரஸி ரேட் வந்து அதிகம் அப்படின்னு. அதே மாதிரி குறைந்த கல்வி அறிவு கொண்டுள்ள மாநிலம் வந்து பீகார், வெறும் 63.82% மட்டும்தான். அடுத்து பிறப்பு ஆயுள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது பிறக்கும் போதே இவங்களோட ஆயுசு வந்து இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படும். அப்படி பார்த்தோன்னா கேரளாவில் 71.61 ஆண்கள், 75 பெண்கள். பீகார்ல வந்து 65.66 ஆண்கள், 64.79 பெண்கள். ஸோ இவ்வளோ வயசு வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. பிறகும் ஒவ்வொரு 1000 குழந்தைகள்ல ஏற்படும் இறப்பு விகிதம் கேரளால 10 பேர் அப்படின்னா பீகார்ல 61 பேரா. 1000 குழந்தைகள்ல பிறக்குது அப்படின்னா அதுல 10 பேர் வந்து கேரளால இறக்குறாங்க. பட் பீகார்ல 61 குழந்தைகள் இறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே இது ஒவ்வொரு 1000 பேருக்கான பிறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால வந்து 16.9 பேர், பீகார்ல 30.9 பேர். ஸோ கேரளாவையும் பீகாரையும் தான் கம்பேர் பண்றாங்க. இறப்பு விகிதம் வந்து கேரளால 6.4, பீகார்ல 7.9 போன்ற சமூக கூறுகள் இந்திய கல்வியறிவு விகிதத்தோட தொடர்புடையது. இதெல்லாம் வச்சுதான் கல்வியறிவு விகிதம் வந்து எது அதிகமா இருக்கு குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் 70% கல்வி அறிவற்றவர்களை கொண்டுள்ள 6 மாநிலங்கள். 70% கல்வி அறிவற்றவர்கள், படிக்காதவங்க அப்படிங்கிறது வந்து 6 மாநிலங்கள்ல இருக்காங்க. உத்தரப்பிரதேசம், யூபி, பீகார் அண்ட் மத்திய பிரதேசம்,
ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் மற்றும் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். ஓகேவா? ஸோ இந்த 6 மாநிலங்களும் 70% படிக்காதவங்களை, கல்வி அறிவற்றவர்கள் அப்படிங்கிற கொண்ட 6 மாநிலங்கள். ஸோ இந்த 6 மாநிலங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இந்தி மொழி பேசும் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் இந்தியாவோட மொத்த கல்வி அறிவற்றோர் எண்ணிக்கையில் பாதிக்கும் சற்றே குறைவானோர் உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாநிலங்கள்ல தான் அதிகமா படிக்காதவங்க இருக்காங்க அப்படிங்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர். அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க? திரிபுராவின் எழுத்தறிவு சாதனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தற்போது இந்தியாவில் திரிபுரா மாநிலம்தான் மிகவும் அதிக கல்வி அறிவு விகிதத்தை கொண்டுள்ளது. கல்வி அறிவு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா. ஓகேவா? 94.65% அப்படின்னு சொல்றாங்க. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மிக அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களா கேரளா மற்றும் மிசோரம் ஆகியவற்றின் கல்வி அறிவு விகித முறையே 93, 91 தான். ஆனால் 2011ஆம் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் தேசிய கல்வி அறிவு சதவீதமே 74.04% தான். திரிபுராவோட முதலமைச்சர் தலைமையின் கீழ் உள்ள மாநில கல்வி அறிவு பணி ஆணையத்தின் மேற்பார்வையில் இயங்கி வந்த உள்ளாட்சி அமைப்புகள், கிராம பஞ்சாயத்துகள், அரசு சாரா அமைப்புகள் மற்றும் உள்ளூர் கிளப்புகள் ஆகியவற்றின் ஈடுபாடே திரிபுராவின் சாதனைக்கு காரணம். இவங்க இப்ப செக் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் நமக்கு 2011க்கு அப்புறமா கணக்கெடுப்பு நடக்கல. பட் இப்ப தற்போதைக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் கல்வி அறிவு அதிகம் உள்ள ஒரு மாநிலமா திரிபுரா இருக்கு. 94%ஓட இருக்கு அப்படின்னு கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2001ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவு விகிதம் 12ஆம் இடத்தில் இருந்த திரிபுரா 2011ஆம் ஆண்டுல 87.75%, 4ஆம் இடத்துக்கு முன்னேறியது. அதுக்கப்புறமா நிறைய திட்டங்கள், கல்வி அறிவு சம்பந்தமா நிறைய திட்டங்கள் திரிபுரால கொண்டு வந்திருக்காங்க. 10,000 அங்கன்வாடி மையங்கள்ல 100% சேர்க்கை இருந்திருக்கு. குழந்தைகளோட பள்ளி படிப்பு பாதியில நின்று விடுவதை தடுக்கிறதுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி பெறாதவர் இல்லை என்னும் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. மாணாக்கர்களை கவரும் வண்ணம் அனைத்து பள்ளிகளிலும் வாரத்தின் எல்லா நாட்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு வகை கொண்ட சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கல்வி கட்டணமில்லா அரசு கல்லூரிகளை கொண்டு வந்திருக்காங்க. அதிகாரிகளின் கூற்றுப்படி அகர்த்தலா, தொலைதூர பகுதிகள், பழங்குடியினர் தன்னாட்சி பகுதிகள் என எல்லா பகுதிகளிலும் முழுமையான கல்வி திட்டம் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுத்தப்பட்டதால் திரிபுரா மாநிலம் எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக மட்டுமல்லாமல் கல்வி அறிவு பெற்ற மாநிலமாகவும் விளங்குகிறது. கல்வி மேம்பாட்டிற்காக திரிபுரா அரசு ஆர்வம் காட்டுவது முழுமையான குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமையை சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ திரிபுரால இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்ததுனாலதான் அவங்களோட கல்வி அறிவு விகிதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து, கால்நடைகளை அடைத்து வைக்கும் இடங்களை சுற்றி அமைந்திருக்கும் வீடுகளோட தொகுப்பு கிரால் எனப்படும். அல்லது இத்தகைய அமைப்புகளை கொண்ட சமூக அழகு ஆப்பிரிக்கா, குறிப்பா தென்னாப்பிரிக்காவோட மக்களின் வாழ்க்கை முறை எவ்வாறு கிராலுடன் தொடர்புடையது என்பதை விளக்க இவ்வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரால் அப்படின்னா என்னன்னா, கால்நடைகளை அடைத்து வைக்கும் இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய வீடுகளுடைய அமைப்பு தொகுப்பு தான் கிரால் அப்படின்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி தென்னாப்பிரிக்கா அவங்க தான் இந்த மாதிரியான அமைப்புல இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. கிரால் என்பது மாட்டு தொழுவத்தை சுற்றி வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட குடிசைகளை கொண்டது. பலதார மனம் இங்கு பொதுவானது. கிராலில் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு குடிசை இருக்கும். கிராலின் தலைவர் தனது பல மனைவிகளின் வீடுகளோடு கூடிய உடைமைக்கு பாதுகாவலராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் மிக விரைவாக வளரும் நகரம் என்ன நகரம்னா திருப்பூர். வடக்குல 11.1075 டிகிரி முதல் கிழக்குல 27.3398 டிகிரி வரை அமைஞ்சிருக்கிறதா திருப்பூர். இது நொய்யல் ஆற்றங்கரையில சராசரியா 295 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு. 159.6 கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்டது திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் ஒரு நீர்ப்பாசனம் பெறும் வேளாண் நகரமாக இருந்துச்சு. 1970களில் விவசாயிகள் ஜவுளி தொழிலோடு தொடர்புடைய பிரிவுகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆயினர். ஜவுளி தொழிலில் ஏற்பட்ட திடீர் வளர்ச்சி சிறு தொழில்களை ஒன்றிணைத்து நகர்ப்புற வளர்ச்சிக்கு உதவியதோடு பெரிய ஜவுளி மையம் உருவாகவும் வழிவகுத்தது. ஆக்ஸ்போர்ட் பொருளாதாரம் நடத்திய அண்மை கால ஆய்வுகளிலிருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் 10
10 இடங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட திருப்பூர் வந்து மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்கள்ல 6வது இடத்தை பிடித்துள்ளது. அதை தொடர்ந்து திருச்சிராப்பள்ளியும் சென்னையும் உள்ளது அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து உலக மாநகரம் யூமினோபோலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்பது உலகத்தையும், போலிஸ் என்பது மாநகரத்தையும் குறிக்கும். உலகம் முழுமையும் தன்னுள் அடக்கிய ஒரே மாநகரம் அப்படிங்கிறதான் இதோட பொருள். எதிர்காலத்தில் இது ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு தாது வந்து எந்தெந்த நாட்டுல உற்பத்தி ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் தரம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால தான். அங்கதான் 33% வந்து உற்பத்தி செய்யப்படுது. நெக்ஸ்ட் சைனா 21%, அடுத்து பிரேசில் 17%, அடுத்து 4வது தான் இந்தியா. ஸோ இரும்பு தாது உற்பத்தியில இந்தியாவோட இடம் வந்து 4வது இடம். நமக்கு அடுத்து ரஷ்யா. அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எங்கெங்கெல்லாம் இரும்பு தாது வயல்கள் இருக்கு. ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா மவுண்ட் ஃப்ரூட்ஸ், மவுண்ட் கோல்ஸ்வர்த்தி, மவுண்ட் வேலபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே மவுண்டன் வந்து ஆஸ்திரேலியா. சைனால பாத்தீங்கன்னா மஞ்சூரிய பகுதி, ஷாண்டோங், ஷிங்யாங் பகுதி. பிரேசில்ல தென்கிழக்கு இட்டாஃப்ரா பகுதி. நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா சத்தீஸ்கர், பஸ்தார் பகுதி, ஒடிசா, சித்ரதுர்க், குதிரைமுக், அப்புறம் மயூர்பஞ்ச் இந்த பகுதியிலெல்லாம் வந்து இரும்பு தாது உற்பத்தி செய்யப்படுது. ரஷ்யாவில் வந்து யூரல் பகுதி, குஜபாஸ், அங்காரா பகுதி. அமெரிக்காவில் வந்து மெசபி தொடர், மார்க்கெட் தொடர், கார்ன்வால், அல்பமா, அப்பலேச்சியன் பகுதி. ஜெர்மனியில் வந்து ரூர், கொப்பரை. உக்ரைன்ல வந்து கிரிவோய் ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து இரும்பு தாது வந்து உற்பத்தி செய்யப்படக்கூடியது. அடுத்து மேங்கனீஸ் தாது உற்பத்தியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தென்னாப்பிரிக்கா இருக்கு. இதுல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் 5லயே வரல. ஓகேவா? ஸோ தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா, கேபன், பிரேசில் இந்த 5 நாடுகளும் தான் மாங்கனீஸ் உற்பத்தியில முதலிடம். அடுத்து தாமிர உற்பத்தியிலையும் பாத்தீங்கன்னா இந்தியா இல்ல. ஃபர்ஸ்ட் நாடு வந்து சிலி, அடுத்து பெரு, அடுத்து சைனா, அடுத்து அமெரிக்கா, அடுத்து காங்கோ. இந்த 5 நாடுகளும் தாமிர உற்பத்தியில அதிகமா இருக்கு. அடுத்து பாக்சைட்டுக்கு வந்தா பாக்சைட்ல 5வது இடத்துல இந்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா. இரும்பு தாதுவும் ஆஸ்திரேலியா தான், பாக்சைட்டும் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா தான், அப்புறம் சைனா, பிரேசில், கினி, இந்தியா. இந்த ஆர்டர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உண்மையான தங்கத்தின் வடிவம் மற்றும் நிறத்தை போன்று இருப்பதால் சல்பைட் பைரைட் வந்து முட்டாள்களின் தங்கம் என அறியப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். கேட்கலாம், முட்டாள்களின் தங்கம் என்று அறியப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சல்பைட் பைரைட். அடுத்து சைனா. தங்க உற்பத்தியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சைனாவுக்கு, செகண்ட் ஆஸ்திரேலியா, அடுத்து ரஷ்யா, அமெரிக்கா, கனடா. இதுலயும் இந்தியாவை காணோம். ஓகேவா? ஸோ உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சைனால தான் வந்து அதிகமான தங்கம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. பாத்தீங்கன்னா பிளாட்டினம் உற்பத்தியில, ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பிளாட்டினம் உற்பத்தியில முதல் இடத்தை பிரித்த நாடு எது அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு அப்புறம் ரஷ்யா, அடுத்து ஜிம்பாப்வே, கனடா, அமெரிக்கா. இது வந்து பிளாட்டினம் உற்பத்தியில. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பேட். ஸோ இது வந்து 2016ஓட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ பாஸ்பேட் உற்பத்தியில எந்த நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, அடுத்து வந்து மொராக்கோ, அடுத்து அமெரிக்கா, அடுத்து ரஷ்யா, அடுத்து பெரு. ஸோ இதுல என்னன்னா, இதுல பாஸ்பேட் உற்பத்தியில முதலிடம் வைக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொன்னா சைனா. அதே இது பிளாட்டினத்துல முதலிடம் வைக்கக்கூடியது, உற்பத்தியில முதலிடம் வைக்கக்கூடிய நாடு வந்து தென்னாப்பிரிக்கா. தங்கம் அப்படின்னா சைனா. அடுத்து என்ன பார்த்தோம், பாக்சைட் ஆஸ்திரேலியா. ஓகேவா? அடுத்து தாமிரம் வந்து சிலி. வேற என்ன பார்த்தோம், தாமிரம் வந்து சிலி. மாங்கனீசும் தென்னாப்பிரிக்கா தான், மாங்கனீசும் தென்னாப்பிரிக்கா. அடுத்து இரும்பு தாது வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த நாடு உற்பத்தியில அதிகமா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ அடுத்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவின் கனிமங்களை ஆய்வு செய்வதில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா GSI, ONGC, MECL, NMDC, IMB, BGML,
HCL, NALCO இது எல்லாமே வந்து சுரங்க பணியில் ஈடுபடுது நிறைய மாநிலங்கள்ல. ஓகேவா? ஸோ இந்த இந்த என்னது நிறுவனங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கலாம், கனிமங்களை ஆய்வு செய்யும் நிறுவனங்கள் அல்லாதது எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ எப்படி வேணால் கொஸ்டின் வரலாம், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.